ஸ்ரீ குருபியோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ரசோ வைசக 11th பாசுரம்ல மத்யாவதாரம் ரெஃபர் பண்ணி தாய் மீன் கண்ணாலே குஞ்சுகளை பாதுகாக்கும். அந்த மாதிரி பகவானே எங்களை நீயும் ரட்சிக்கணும்னு வேண்டறோம். இன்னைக்கு 12th பாசுரம். கனை திலங்கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். குட்டி எருமைகள் காத்திண்டு இருக்கா. அவ அம்மா பக்கத்துல தான் இருக்கா, ஆனா நாட் ரீச்சபிள் டிஸ்டன்ஸ்ல. எதுக்குன்னா கண்ணுக்குட்டிய ரொம்ப விட்டுட்டா அதுங்கள் பாலை குடிச்சுட்டே இருக்காம். அளவு தெரியாம குடிச்சிட்டு அவ வயிறு வலிக்கும். அதுக்காக வேணுங்கிற அளவு குடிக்க விட்டுட்டு குட்டிய தள்ளி கட்டி போடுவா. பட் இப்போ மார்னிங் ஆச்சே, ராத்திரி பூரா பால் குடிக்கவே இல்லை. அதனால் குட்டிகள் கத்துறது. அம்மா மேய்ச்சிண்டு இருக்கு. குட்டி கத்துறத கேட்டு அந்த அம்மா எருமை குட்டிய நினைச்ச உடனே இருந்த இடத்துல பால் சுரக்கிறது. நனைத்தில்லம் சேராக்கும். கீழே மணலா இருக்கு. பால் சுரந்து கீழே ஓடுறது. அதனால பால் சகதி ஆகிறது. என்னது, தண்ணியில தானே சேராகும்? ஆமாம், சாதாரண வீடா இருந்தா தண்ணி சேரு. இங்க கோகுலமாச்சே, ரிச் கவர்ஸ் இருக்கிறாம். அப்போ பாலே ஆறாக ஓடி சேராக ஆகிறது. நற்செல்வன் தங்காய், செல்வ செழிப்பா இருக்கிற வீட்டு ஓனரோட சிஸ்டர், தங்கை. வந்திருக்கோம் நாங்கள்லாம். எப்படி வந்திருக்கோம்? பனித்தலை வீழ, கார்த்தால மார்கழி குளிரில் பனி விழ ஆரம்பிக்குமே, நாங்கள்லாம் வெளியில நடந்து வந்திருக்கோம். அதனால மார்னிங் மிஸ் தலையில முட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த குளிரெல்லாம் கவலைப்படாம உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோமே தோழியே. சரி, வந்திருக்கேள். எதுக்கு வந்திருக்கேள்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, சவுத்திலங்கையோட ராஜாவை வென்ற செற்ற கொன்ற மனத்துக்கினியானை ராமனை பாட வந்திருக்கோம். ஒரு கன்ஃபியூஷன். ஆண்டாளுக்கு கண்ணனைத்தானே பிரியம். எப்படி ராமர் மனத்துக்கு இனியவன்? அதாவது ராமாயணம் முழுதும் வெரி ரேர் ராமருக்கு கோபம் வந்தது. எல்லா சிச்சுவேஷன்லையும் மோஸ்டா காமா இருந்து ஹேண்டில் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ராமனோட குணம் அதிசயங்களை பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா ஆண்டாள். தோழி கேட்கறா, பிடிச்சது ராமனையா அவன் கோவத்தையா? ஆண்டாள் யோசிச்சு சொல்றா, அவனையும் பிடிச்சிருக்கு, அவனோட கோவத்தையும் இன்னும் பிடிச்சிருக்கு. கோவம் கெட்ட குணம் இல்லையே. அளவோட காமிக்க வேண்டியவா கிட்ட காரணத்தோட எங்க எப்போ காமிக்கணுமோ அதை பொறுத்து. ராமர் தன் பத்தினியை அபகரிச்சவன் மேல கோவப்பட்டு பாலம் கட்டி மன்னிச்சும் அவனுக்கு சான்ஸ் கொடுத்து இன்று போய் நாளை வான்னு சொல்லியும் ராவணன் கேட்காம அடுத்த நாள் ஹனுமத் வாகனம்ல ஏறி ராவணனோட போர் செஞ்சான். ராவணனுக்கு ஹனுமனை பார்த்ததும் கோபம். லங்கை எரிச்சதுக்காக, அவனை தாக்க தன் பக்தனை தாக்கினதுக்காக இன்னும் கோவப்பட்டு அம்பை எடுத்தான், தொடுத்தான், விடுத்தான், அழித்தான், கொன்று முடித்தான். வைஃப்காக இவ்வளோ பண்ணின ராமனை பிடிக்காம எப்படி இருக்கும்? எதுக்கு ஆண்டாள் இதெல்லாம் சொல்றா? ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த பெண் ராம பக்தை, மற்றவா கிருஷ்ண பக்தைகள். வாய் திறந்து பேசு. இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், கத்தி கத்தி கூப்பிடுறேன், இனியாவது எழுந்து வா. பெரிய தூக்கம் தூங்குறியே. வயது ஹைபர்னேஷன். அனைத்தில்லத்தாரும் உன் வீட்டை சுத்தி இருக்கிற மற்ற ஆத்துக்காராக்கு எல்லாம் கேட்கறது நான் உன்னை கூப்பிடுறது உன் காதுல தான் விழல.
தசாவதாரங்களோட ரெஃபரன்ஸ் நேத்து பார்த்தோம். ஆனா அங்க ஒரு அவதாரம் நடுவில் விட்டு போச்சே. எது? கூர்ம அவதாரம். கூர்மம் டாட்டாய்ஸ் கடல்ல இருந்து வந்து மண்ணில் முட்டை போட்டுட்டு திரும்பி கடலுக்கு போகும். அதோட நினைப்பாலே, தாட்ஸ்னாலே அந்த முட்டைக்கு சக்தி கொடுத்து அது பொரியும். ஸோ இங்க கூர்ம அவதாரம் சொல்லியாச்சு. சரி, கத்தி கத்தி கூப்பிட்டா இந்த 12வது பெண் எழுந்தாளா இல்லையா? நாளைக்கு தான் ஆண்டாளை கேட்டா தெரியும். இந்த பாசுரம்ல எழுப்புற ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார். இந்த பாசுரத்தோட விசேஷமான நாம மனத்துக்கினியானை, ஸ்வீட் அண்ட் ப்ளீசிங் டு ஒன்ஸ் ஹார்ட். எப்படி ராம பெருமானை பிரியாம இளைய பெருமான் லக்ஷ்மணன் இருப்பாரோ, அந்த மாதிரி கண்ணனை பிரியாத ஒரு கோபனோட தங்கை. இந்த பாசுரத்துல எழுப்புற பெண் மனத்துக்கினியானை யாரு? அதான் பார்த்தோமே, சக்கரவர்த்தி திருமகன் ராமன். எப்படி மனத்துக்கினியான்? அவனுக்குள்ள எல்லா குணங்களும் கடல் அளவு பறந்து விரிந்து இருக்காம். அதுல ஒரு குணம் காருண்யத்தை கொண்டவன். ராவணனுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தும் அவன் திருந்தாம போனதும் தான் ராமர் அவனை வதம் பண்றார். ராவணன் சம்ஹாரத்துக்கு அப்புறம் விபீஷணன் கிட்ட ராவணனுக்கு அந்திம காரியம் செய்ய சொல்றார். ஆனா விபீஷணன் யோசிச்சு தயங்குறார், பண்ண முடியாதுன்னு சொல்றார். அப்போ ராமர் ஒரு ஸ்லோகம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றார். பகை ஒருத்தர் இறக்கும் வரைத்தான். இதுக்கு முன்னாடியே கூட விபீஷணன் சரணாகதி வந்தப்போ அவனை ஏத்துக்க கூடாதுன்னு மற்ற வானரங்கள் சொல்லியும் ராமர், ராவணனே இந்த இடத்துல இருந்தாலும் நான் அவனை ஏத்துப்பேன்னு சொல்றார். இப்போ ராவணன் மடிஞ்சதால அவனோட பகையெல்லாம் தீர்ந்துதா? அதுக்கு ஆச்சாரியர் சொல்றார் எக்ஸ்பிளனேஷன். ராமருக்கு எப்பவுமே ராவணன் மேல எனிமிட்டி கிடையாது. ராவணன் மனசுல தான் இருந்தது அந்த எனிமிட்டி. ராவணன் கெட்ட குணத்தோட இருந்தாலும் he was given so many chances. அவரோட உறவில் இருக்கிறவா பிரதர்ஸ், வைஃப், ஃபாதர் இன் லா, சன், அப்புறம் சீதா தேவின்னு நிறைய பேர் எடுத்து சொல்றா. ராமரும் தூது அனுப்புறார். ஆனா அது எதுவும் கேட்கறதா இல்லை ராவணன். அப்படி பண்ணியிருந்தா ராமர் மன்னிச்சு விட்டிருப்பார் கண்டிப்பா. இங்க முகில்வண்ணனா பாரபட்சம் இல்லாம ராவணனுக்கும் அருள் புரியணும் தான் பகவான் நினைக்கிறார். ஆனா நடக்கலையே. இப்போ ராவணன் உயிர் பிரிஞ்சு அவன் உடல் மட்டும் தான் இருக்கு. ராவணன் உயிரோட இருக்கும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே. அட்லீஸ்ட் இப்போவாவது அந்த பேர், அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால இப்போ அவன் கிடைச்சிருக்கான். இப்போ செய்யறது அவன் வேண்டாம்னு சொல்ல மாட்டானே. அதனால் கேட்கிறார் விபீஷணன் கிட்ட ராமர், நீ செய்யறியா நான் செய்யட்டுமா? உன்னை நான் தம்பியா எடுத்துட்டேன். அப்போ உனக்கு அண்ணன், எனக்கும் சகோதரன் தானே. அந்த முறையில நானே கூட செய்வேன்னு சொல்றார் ராமர். அப்பா, எவ்வளோ சர்வ காருணிகத்துவம் ராமருக்கு! கம்பேஷன் டுவர்ட்ஸ் ஆல் பீயிங்ஸ். இவன் அல்லவோ மனத்துக்கினியான். நமக்கு நடக்கிறது எல்லாமே சந்தோஷமோ துக்கமோ பெருமாளோட அனுகிரகம்னு நினைச்சு ஏத்துக்கிற அக்செப்டன்ஸ் வேணும். இந்த பாசுரத்தோட திவ்ய தேசம் சோழ நாட்டு திவ்ய தேசம், 40th திவ்ய தேசம் திருச்சித்திரக்கூடம். பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள், தாயார் புண்டரீகவல்லி. உற்சவர் அமர்ந்த கோலத்துல ராமரை நினைவுபடுத்துறார். தமிழ்ல முழு ராமாயணம் குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது இந்த க்ஷேத்திரத்துல தான். பிரேமமுதித மனசே கஹோ ராம ராம ராம், ஸ்ரீராம ராம ராம், ஸ்ரீராம ராம ராம். पाप हठे दुख मिठे एक राम नाम, भव समुद्र सुख धनाव एक राम नाम. श्री राम राम राम, श्री राम राम राम, श्री राम राम राम. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.